எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதைய கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க, இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அத கேளுங்க. ஒருத்தன் போட்டோ அனுப்பி சம்பவம் பண்ண சொன்னானே, திண்டுக்கல் குரூப்புக்கு அனுப்பிட்டீங்களா? அந்த டைலர் போட்டோ தானே, அது அப்பவே அனுப்பிட்டேனே. ஆ. இந்நேரம் அந்த டைலர் கதையும் முடிஞ்சிருக்கும். அவங்க ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அந்த வெண்ணிலா சாட்சி சொல்ல ரெடி ஆயிட்ட மாதிரி தகவல் வந்துகிட்டே இருக்கு. இனிமே அவ தேவையில்ல, முடிச்சு விட்டுரு. சரிண்ணே, முடிச்சுட்டு உங்க லைனுக்கு வரோம். யாருன்னு பாரு. அண்ணே, இந்த பாக்குறேண்ணா. அடா, அண்ணா, பூனைண்ணா. என்னது? பூனை ஓடுதுண்ணா. பூனையா? ஹலோ ஹலோ குமரண்ணே. சொல்லு நிவினே. ஃபோன் எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சுடா. அண்ணே, நீ சேஃபா இருக்கேல்ல? நான் சேஃபா தான்டா இருக்கேன். நீ அங்க வந்திருக்கிற விஷயம் பசுபதிக்கு தெரிஞ்சிருச்சுண்ணே. ரொம்ப கவனமா இருண்ணே. ஆளுங்களை அனுப்பி தேட சொல்லியிருக்கான். கொலை வெறியில பேசிட்டு இருக்கானே. அவனுங்க வந்தானுங்க. அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். நீ இப்ப என்ன பத்தி யோசிக்காத. பசுபதியை பாத்துட்டல, அவனை தூக்குற வழியா பாரு. நான் பத்திரமா வந்து சேர்ந்துருவேன். சரிண்ணே, நான் இங்க பாத்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அற்புதமான மஜாவான ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறோங்க. இன்னையோட கருத்து என்ன? எவனா ஒருத்தனை நம்ம காண்டு எத்தனா அந்த காண்டு நம்மளே காண்டாக்கி விட்டுட்டோம். இந்த மாதிரி பல விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு கருத்தான கோரி தான் குட்டியான நிமிஷத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு ராஜாவும் மந்திரியும் இருந்தார். அந்த ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஊரில் நாட்டு நேரத்தில் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆசை. இப்போ இருக்கிற மாதிரி நமக்கு வந்து செல்ஃபோன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இல்லை அந்த காலத்தில். ஸோ அதனால் என்ன பண்ணுவார்னா, மாறு வேஷம் போட்டுன்னு ஊருக்குள்ளே போயிடுவார். போயிட்டு என்ன தான் நடக்குது, எவன் என்னென்ன பேசுகிறான், நம்மளை பற்றி என்னென்னலாம் மீம்ஸ் போடுறானுங்கன்றதை அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து மந்திரியாருக்கெல்லாம் சொல்கிறாங்க, கண்ணுங்களா நம்ம வந்து நாட்டுக்குள்ளே போகிறோம், எல்லாம் சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிங்க, நம்ம லக்கேஜ்லாம் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துங்கன்னு சொன்னோன்னே எல்லாம் ஒரு பாக்ஸ் எடுத்துப்பாங்க. வழக்கம் போல் நம்ம புத்திசாலி மந்திரி வந்து பெரிய பாக்ஸாக எடுத்துப்பார். முட்டா பையன் எவ்வளோ பெரிய பாக்ஸ் எடுத்துட்டான் பாரு, இதை தூக்கிட்டு எப்படி அவன் நடக்க போகிறான் அப்படின்னு எல்லாம் அவனை பார்த்து விருப்பத்துவாங்க. நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைலண்ட் அப்படி நக்கலை ஒரு சிரிச்சுட்டு அப்படியே கம்முன்னு இருப்பார். எல்லாம் அப்படி நடந்து போவாங்க. நம்ம ராஜா தவிர இது எல்லாருமே பெரிய பெரிய மூட்டையை வந்து எடுத்துகிட்டே வருவாங்க டப்பாவை. ஸோ மதியானம் ஆகிடும், எல்லாருக்கும் பசினோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மந்திரியார் அந்த டப்பாவில் தான் வந்து சாப்பாடு மூட்டை இருக்கும். உடனே அந்த டப்பாவை திறந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாரு. வெயிட்டு பாதியாக குறைஞ்சிரும். அப்படியே நடந்து இன்னும் கொஞ்சம் போயிட்டே இருப்பாங்க. போகிறப்ப நைட் ஆகிடும், இன்னும் பசி ஆகிடும். அவருக்கு கையில் இருக்கிற திரும்ப எடுத்துகிட்டு வந்த சாப்பாட்டை எல்லாருக்கும் வந்து பிரித்து மற்றவங்களுக்கு கொடுத்துருவார். மந்திரி கையில் இப்போ வெறும் காலி டப்பா தான் இருக்கும், வெயிட்டு கம்மியாக இருக்கும். இதை பார்த்த மற்ற பேருக்கு வந்து எல்லாருக்கும் காண்டாயிடும். ஆஹா, இவன் வழக்கம் போல் புத்திசாலித்தனமாக நம்ம தலையில் எல்லா லோடை கட்டிட்டானே, நம்மளது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அவன் வந்து இப்போ காலி டப்பாவாகிடுச்சு அப்படின்ட்டு அவனை பார்த்து வயிறு எறிவாங்க. இது மூலமாக தெரிஞ்சிக்க வேண்டிய கருத்து என்னென்னா, யாரையாச்சும் நம்ம காண்டாக்கணும்னு வச்சிங்களேன், அந்த காண்டு நம்மளையே காண்டாகிடும்.